ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் படுத்த படுக்கையாக பேஷண்ட்டாக இருக்கிற பல பேர்த்தையும் வச்சு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியே ஒரு வழி ஆயிடுவாங்க. இன்னும் சில பேர் வீட்டில் பணம் வந்துச்சுன்னா அது நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். அது என்னவோ தெரியல, எங்கள் கர்மாவோ இல்லை என்னவோ தெரியல, என்ன சாபமோ தெரியல, வாங்குற காசு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கே போகுது, ஒரு பைசா கூட எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில வருத்தங்கள் இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு மெத்தட் என்னென்னா, சாதாரண தலைவலியில் ஆரம்பித்து வயிற்று வலியில் ஆரம்பித்து எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தண்ணி, வெறும் தண்ணி, அந்த தண்ணியை வச்சு சரி பண்ண முடியுமா? இருந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையே உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது நவமூலிகைக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 2 days தான் டைம் இருக்குது. திங்கக்கிழமையோட, அதாவது நாளான்னைக்கு திங்கக்கிழமை ராத்திரி 8 மணியோட உங்களுக்கு பெயர்கள் கொடுக்குற டைமிங்ஸ் முடியுது. 25ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி, 24ஆம் தேதி வரைக்கும் பெயர்கள் கொடுக்குறதுக்கு டைம் இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 5 years நவமூலிகைனா என்ன, அதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர்லாம் நல்லாவே தெரியும். வீடியோக்கு புதுசு, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, ஆனால் நானும் பெயர்கள் கொடுக்கணும், நானும் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, நான் சொன்னல, ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம், இருந்த இடத்துல இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். என்னங்கிறது பார்த்துடலாம். ராஜிமா, வணக்கம் ராஜிமா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு நான் கோபப்பட்டு அழுதேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ கவலைப்படாத, அழாத, உனக்கு தாய் இருக்கிறா, நீயும் வேதனை மனசில் இருக்க கவலையை தாய்கிட்ட சொல்லு, தாய்கிட்ட உட்பட அவள் பார்த்துக்கொள்ளுவாங்க. ராஜிமா, சொன்னால் நம்ப மாட்டேங்க, எத்தனையோ செய்வினை, அதில் எத்தனையோ எதிரிகள், அதில் இருந்து எல்லாத்துலேயும் இருந்து என்னை பாதுகாத்தான். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு குட் நியூஸ் ராஜிமா, என் ஹஸ்பண்ட், என் கணவர் எனக்கு நிரந்தரமாக கிடைச்சிட்டாரு ராஜிமா. இன்னைக்கு நானும் என் பட்டும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ராஜிமா. நான் நினச்சி கூட பார்க்கல ராஜிமா, என் லைஃப்பில் இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும்னு. நன்றி சகோதரி, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சிஸ்டர் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அவங்க கனடா நிறைய பிளாக் மேஜிக் பண்ணி நிறைய பேர் சேர்ந்து அவங்க கணவர் இந்த பொண்ணுகிட்ட பிரித்து வச்சுட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சே போயிட்டாங்கன்னு சொல்லணும். வாழ்க்கையே போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நவமூலிகைக்கு கொடுத்து இப்போ அவங்க கணவர் திரும்பி வந்துட்டார், மனம் மாறி இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சூழ்ச்சிகளுக்கு நடுவில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமுத்தி சித்தரையாக்கு சொல்லுங்கள். பஞ்சமியில் நடந்துகிட்ருக்க இந்த அற்புதங்கள் தொடர்ந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும். நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கும் வராகமுத்தி சித்தரையாக்கும் நன்றிகள். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கையை பிடிச்சி நான் இருக்கேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணுமா இந்த ஒரு விஷயம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி உயிர் போகிறது அப்படிங்கிறது திருப்பி வராதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த உயிர் போகிற சூழ்நிலையை கூட, மரணத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைக்குமா, மரணத்தையும் கூட தள்ளி வைக்கிற சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முறையாமா. நான் சொன்ன மாதிரி சாதாரண வயிற்று வலியில் ஆரம்பித்து தலைவலி எதுவாக இருந்தாலும் ஒரு வலி எங்கேயாவது வந்துருச்சுன்னா உடனே அதை சரி பண்ணணுமா, டக்குன்னு இதை நீங்கள் கையில் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அபூர்வமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நோய்கள் சரியாக இருக்குது மந்திரங்கள் வாயிலாக, அதாவது நம்ம பூஜைகள் வாயிலாக எப்படிலாம் செய்யலாங்கிறது நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இது ஒரு வகையில் நமக்கு யூஸ் ஆகும். அது என்னென்னா, ஆன்மீக ரீதியாக நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. சப்த சிரஞ்சீவிகள் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? இந்த 7 பேர் யாருன்னா சப்த சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாங்க. இந்த 7 பேர் என்னென்னா மரணத்தையும் வென்றவர்கள்னு சொல்லுவாங்க. மரணத்தை வென்றவர்கள்னால் மரணத்தை கூட தள்ளி போடக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்குது. மரணத்தை வென்றவர்கள் இவங்களை சொல்கிறாங்க. இன்னுமே இந்த கலியுகத்தில் அவங்க அழிவில்லாமல் உயிரோடு இருக்கிறாங்க. சித்தர்கள் ரூபமாக உயிரோடு இருந்துகிட்ருக்காங்க, மனுஷரால் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த சப்த சிரஞ்சீவிகளை சொல்கிறாங்க. யார் அந்த சப்த சிரஞ்சீவிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஹனுமான், அப்புறம் 2வது விபீஷணன், அப்புறம் 3வது மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. 4வது மார்க்கண்டேயர்,
சரிங்களா? 5வது வியாச முனிவர், 6வது பரசுராமர், சரிங்களா? 7வதா இருக்கிறது அஸ்வத்தாமன். இவங்கள தான் வந்துட்டு சப்த சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், யார் ஒருத்தங்க நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த சப்த சிரஞ்சீவிகளை கையெடுத்தாலே, அவங்கள மனசில் நினச்சாலே இருந்த இடத்துல அவங்கள காப்பாற்றுறக்கு அவங்க வருவாங்களாம். இவங்க இன்னுமே இந்த கலியுகத்தில் மனுஷரோட மனுஷராக சித்தர்களாகவும் நிறைய மனிதர்களாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் நடுவில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள நினச்சாலே நமக்கு நோய்கள் இருக்காது, இவங்களை அந்த இடத்துல அழைத்தாலே இன்ஸ்டண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மந்திரம், சப்த சிரஞ்சீவி மந்திரம்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஸ்ரீ பரசுராமாய நமக, ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயர் நமக, ஓம் ஸ்ரீ மகாபலி மக்ரவர்த்தி நமக, ஓம் ஸ்ரீ வேத வியாசாய நமக, ஓம் ஸ்ரீ அஸ்வத்தாமா நமக, ஓம் ஸ்ரீ விபீஷணாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் கிழக்கு பக்கமாக கையில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். யாராவது முடியாமல் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்க அத்தனை பேரையும் மனசார நினச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து நின்றுக்கோங்க. இது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் செய்யலாம். எந்த பூஜைகளும் எந்த கட்டுப்பாடுகளும் இதுக்கு கிடையாது. இவங்கள மனசில் நினச்சாலே போதும். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். 27 முறை சொல்லிட்டு யாருக்கு உடம்பு முடியலையோ, யார் வலியினாலையும் வேதனையினாலையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மந்திரத்தை 27 முறை கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து சொல்லிட்டு இந்த தண்ணியை அவங்கள குடிக்க சொல்லுங்கள். குடித்தாலே போதுங்க, உங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட் தெரியும். நீங்கள் வேணாலும் நான் சொல்கிற விஷயத்த சும்மா வேணாலும் செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. எந்த ரூலுமே கிடையாது. இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம். தண்ணி தான் வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். சரிங்களா? நீங்கள் பூஜை பண்ணணும், கட்டுப்பாடுகள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த மந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகிறக்கு முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தெய்வமே உங்கள் கூட இருக்க மாதிரி உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும்னு நான் சொன்னல, அதுக்கு காரணம் இதுதான். ஒரு உயிர் போகிற சூழ்நிலையில் ஒருத்தர் காப்பாற்றுறது அந்த நிமிஷம் வந்து எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக நம்ம கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்படி செய்யுமா இந்த விஷயம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முறைன்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சித்தர்கள் நமக்காக வேண்டி நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. நமக்கு தான் அதெல்லாம் தெரியறதில்ல, எப்படி பயன்படுத்தணுங்கிறது புரியறதில்ல. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் ஒன்று ஒன்றா நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்தேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அந்த உயிரை காப்பாற்றியே ஆகணுங்கிறவங்களுக்கு அந்த வலி தெரியும். ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதான்னு தவிச்சு போய் நிற்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக கை கொடுக்கும். இது வந்து யாருமே வேண்டான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம யாரோ ஒருத்தர் எப்போயாவது போயிட்டு தான் வந்துட்டுருப்போம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மரணத்தையும் தள்ளி போட முடியும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.